என்னடா மாப்பிள்ள இது ஆன்டிபயோட்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நியூஸ்ல வருது. அட இது என்னடா இருக்கு, நம்ம எப்பயும் மெடிக்கல் வாங்கி போடுறதானே. டேய் அப்படிதான்டா நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அடிக்கடிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுடா. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஒரு மாத்திரை என்னடா ஆக போகுது. டேய் அப்படிலாம் எதுவும் வாங்கி போடுறாதீங்கடா, யார் பிரிஸ்கிரிப்ஷனும் இல்லாம. இப்போ நம்ம நார்மலா ஆன்டிபயோட்டிக் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல பாக்டீரியாவை கில் பண்றதுக்கு தான் நம்ம ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றோம். நார்மலா உங்களுக்கு ஃபீவர் கோல்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்கி யூஸ் பண்றீங்க. ஃபீவர் வந்து எதனால வேணா வரலாம், பாக்டீரியாவால வரலாம், வைரல்னால வரலாம், பாராசிட்டிக்னால வரலாம். இப்போ உங்களுக்கு வைரல் ஃபீவர் வந்திருக்கு, அந்த வைரல் ஃபீவருக்கு நீங்க ஆன்டிபயோட்டிக் போடுறீங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்னால கிட்டத்தட்ட 0% யூஸ் தான் உங்க பாடிக்கு. இப்போ நார்மலா நீங்க ஃபீவர் கோல்டுக்குலாம் நீங்க ஆன்டிபயோட்டிக் போடுறதுனால அது எந்த விதமான ஹெல்ப்புமே உங்களுக்கு பண்ணாது. மற்றபடி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம பாடியில டெவலப் பண்ணும். இப்போ சும்மா ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்க கட்டுல குட் பாக்டீரியாஸ் சில பாக்டீரியாஸ் இருக்கும். ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது அது வந்து அந்த குட் பாக்டீரியாஸை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுல சில பாக்டீரியாஸ் வந்து ரெசிஸ்டன்ட் டெவலப் பண்ணி உள்ளே மல்டிப்ளை பண்ணி சூப்பர் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ ரீசெண்டா பண்ண சர்வேல கிட்டத்தட்ட இந்தியாவில மட்டும் 83% ஆஃப் பீப்புளுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது ரொம்பவே ஒரு சீரியஸான கண்டிஷன். இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா அப்ப நமக்கு ஆன்டிபயோட்டிக் பேண்டமிக் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ மக்களே, இனிமேட்டு உங்களுக்கு ஃபீவரோ கோல்டோ வந்துச்சுன்னா ஒரு 3 days பேராஸ்டமால் போட்டு வெயிட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு போகலன்னா பக்கத்துல இருக்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ற டேப்லெட் மட்டும் வாங்கி போடுங்க. தயவுசெய்து செல்ஃப் மெடிகேஷனுக்கு போகாதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் கண்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம ஐடியா இப்பவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தயவுசெய்து இந்த வீடியோவை முக்கால்வாசி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணாதான் எல்லாருமே ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றதை முக்கால்வாசி கம்மி பண்ணுவாங்க.